Good morning, welcome to Pyramid Advisory YouTube channel. In a very interesting day. So, in the days this is the vision important. It only keeps us thinking and thought process which is interesting. Now, see, before I get into NSE, I'll just go to the chart and we'll make it understand easier. Okay, first Nifty in the low, ஒரு rally, ஒரு low, in the low length 11,289 all time or recent high, new high போயிருக்கு. So அந்த மாதிரி போகும்போது இந்த low is very important. Okay. Number 2, in the low is very important. That is 11,325. இது வந்து engulfing bear now. இது பேர் engulfing bear low break பண்ணாலும் risk தான். Okay. So that is very very interesting. இன்னைக்கு வந்து நம்ம புதுசா கத்துக்கும்போது இந்த candlestick pattern as of now formation பார்த்தாக்க it's called abandoned baby. அதாவது abandoned baby. Okay, abandoned baby is a bullish signal. Okay, abandoned baby இது ஒரு புதுசா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த மார்க்கெட்டில். ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது லோ தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த லோ வயலேட் ஆனால் தான் டேஞ்சர். ரெண்டாவது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு என்கல்ஃபிங் பேர் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இறங்கிட்டு போனாக்கா ஸ்ட்ரென்த் ஒரு இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, அது இந்த ஹை பார்க்கலாம். இந்த ஹை இருக்குது 11,341 தான் இந்த ஹை. ஓகே, இந்த ஹை நம்ம இந்த ஹை கூட பார்த்துக்கணும் நம்ம. ஓகே, 11,460 இது வந்து 11,341. Okay, so it's nothing actually. Basically, I want to tell you the easiest way to identify a trend is the new high போகும்போது எந்த லோவில் இந்த நியூ ஹை போச்சோ அந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ரெண்டாவது இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் மெயினாக இப்போ பார்த்தது என்னன்னாக்கா இது இஸ் அ புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். நம்பர் 2, இந்த மார்னிங் இந்த ரேஞ்சில் நான் ஆக்சுவலி ஓகே நம்ம நிஃப்டியில் இதில் போனால் தெரியும் நம்மளுக்கு. ஓகே, நான் ஸோ ஓப்பன் ப்ரைஸ் அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட்வான்ஸ் 7 டிக்ளைன்ஸ் 43, ஹை 409 வரைக்கும் போயிருக்கு. சரி, ரெண்டாவது இங்கே பாருங்கள். சரி, ஒரு பேனிக் லோ. ஓகே, மார்னிங் கேப் டவுனில் இந்த லோ போனோன்னா திஸ் லோ ஐ திங்க் இட்ஸ் 11,003 whatever நம்ம 340 or something. இந்த 340 நம்ம பார்த்தோம். 340 நம்ம இங்கே இந்த ஹை வந்து பாருங்கள் 341. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஹை 341. இன்னைக்கு லோ 332. அதுக்கு மேலே இப்போ வந்திருக்கு. ஓகே, நம்ம இந்த சார்ட்டில் பார்க்கலாம். ஒரு ஓப்பனில் ஒரு லோ போயிட்டு திருப்பி அந்த லோ டச் பண்ணிவிட்டு வந்திருந்தாலும் இட்ஸ் குட் பவுன்ஸ் பேக். அண்ட் நம்பர் 2, சார்ட் பேட்டர்ன் இந்த மாதிரி சைட்வேஸ் almost like around 40-45 degrees இருந்ததுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் நத்திங் டு வரி as of now. Nothing to worry. We are trading above the open price. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். மைனஸில் இருக்கிற பயப்பட தேவையில்லை. ஸோ we are trading above the open price. That's very important. ரெண்டாவது, இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்லாம் கீழே அந்த அபேண்டன்ட் மாதிரி கீழே ஒன்று மேலே ட்ரேட் ஆகணும் அவங்களாம் அல்ட்ரா புல்லிஷ் வச்சுக்கோங்க. இன்றைக்கி யாரெல்லாம் ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து புல்லிஷ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு மார்க்கெட் டேட்டா. போயிட்டு மார்க்கெட் ஸ்னாப்ஷாட். $16,000 டவுன். நேற்று வந்து அரௌண்ட் 16,000 இருக்குது. 500 advances, 1,170 declines. Top grade Infratel, Maruti, Cipla, Britannia, Dabur, Sun Pharma, Asian Paints and Hero Motorcar. Okay. And you go to UPL, Kotak, HDFC, ICICI, Power Grid. Again, Power Grid நம்ம ஸ்டாக்கே கிடையாது. இந்த ஸ்டாக்கில் வாங்கினா நீங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கு 5 வருஷம் ஆகும். GSW Steel, Wipro. Okay, now we look at volume.
ஐடியா டெய்லி தான் இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஐடியா வாங்கலான்னு கேட்டாங்க. தயவுசெய்து இது மாதிரி 3 ரூபாய் இப்போ 2 ரூபா போனப்போ போய் வாங்குறது டேஞ்சர், ரிஸ்க்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சேஸ் பண்ணி வாங்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கும் கேட்டுதான், ஃபார்மா ஸ்டாக்கு. எந்தெந்த ஸ்டாக்கில் ஓடி மேலே நிற்குதோ தயவுசெய்து அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போதைக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ரேலி கொடுக்காம சைட் வேஸில் இருக்க ஸ்டாக்ஸ்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அண்ட் ஐ திங்க் ஈவன் மெக்டால் கூட ரொம்ப நாளாக சைன் இந்த ரேஞ்சிலே இருக்குது. அண்ட் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ டோன்ட் சேஸ் ஒரு ஸ்டாக் ஒரு 100% ஓடி% திருப்பி சேஸ் பண்ணாதீங்க. அதை அந்த ஐ எம் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் த நேம், தட் ஃபார்மா ஸ்டாக் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ கேர்ஃபுல். எஸ் பேங்க் மைனஸ், இன்ட்ராடெல், டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி சிஎல்எஸ்ஏ கவரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி சிஎல்எஸ்ஏ கவரேஜ் கொடுத்து பை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதுலேருந்து இது கொஞ்சம் கீழே போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எஃப்சி கன்சியூமர் ஸ்டே அவே, பிஹெச்இஎல், ஜிவிகேபிஎல், மை காட் இதெல்லாம் கிட்டே போகாதீங்க. ஜேபி பவர், எஸ்பிஐஎன், ஓகே, சுஸ்லான், ஓகே, நத்திங் கிரேட் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இன்ஃப்ராடெல், பஜாஜ் ஃபினான்ஸ், nothing interesting today in all this, so we'll have to be careful now. Okay, 90 upper band, 135 lower band, 28 both the bands. Okay, 27 50 week high 27, 50 week low 5, bulk deals 8, 2 and 1. Okay, now we look at ஸோ நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்குது 405 வந்துச்சு. இப்போ இங்கே பார்க்கலாம், ஜஸ்ட் மினிட், 395. ஓகே, ரைட், ஓகே. இந்த மாதிரி அது மாதிரி கீழே இறங்கி நம்மளை பயமுறுத்தி வெளியே தள்ளி விட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிஃப்டி நெக்ஸ்ட் விட்ருங்க. எல்லாம் வேறு என்ன இருக்குது, 27,249, 27,489. ஓகே, இவ்வளோ ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கா. நிஃப்டி 100, 491, 549 above open price, 5898, 5928 above open price, 9388, 9448 all above open price. முக்கால்வாசி எல்லாமே ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கா. மிட் கேப் பார்க்கலாம், 16,899, 17,098 கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ 4862, 4929. ஓகே, ஸோ எத்தனை ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கா நம்ம பயப்பட தேவையில்ல. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், 23,119, 23,140. பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்குது. நீங்கள் இது -400 போய் ஷார்ட் ஆச்சுன்னா காணாமல் போயிடுங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஓடினாலும் நிற்கவே மாட்டோம், ஓடினே இருப்பான் மேரத்தான் ரன்னர் மாதிரி. அதே மாதிரி கீழே ரிவர்ஸில் வந்தாலும் மலை மேலேருந்து வர ஸ்பீடில் வருவான். ஸோ கேர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். பேங்க் நிஃப்டி சார்ட்டோட நம்ம பார்க்கலாம் ஒரு செகண்ட். ஜஸ்ட் செக் பேங்க் நிஃப்டி ஸ்டாக். இன்றைக்கி ஃபார்மா ப்ளஸில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங். ஃபார்மா இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங். ஐ ஸோ ஈவன் சன் ஃபார்மா அங்கே பார்த்து நம்ம. ஸோ ஃபார்மா அதை அடி வாங்கி தான் அதை நீங்கள் பார்க்கலாம். சரி, பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு லெவல் வச்சுருக்கோம். அந்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம 1120 பேங்க் நிஃப்டி வந்து இப்போ இருக்கிறது வந்து நிஃப்டி பேங்க் 23,119 ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, 23,119 ஓப்பன் ப்ரைஸ். ஷார்ட்டில் வந்து பேங்க் நிஃப்டி மெயினாக கேன் லெவல் தான் நான் பார்க்குறேன் நான். இப்போ இது வந்து 23,533. ஸோ அது கீழே இருக்கிற வீக்கு தான். இது வந்து 22. ஓகே, 22 அதுக்கு மேலே தான் இருக்குது. 23,119 கிட்ட இருக்குது. ஸோ நத்திங் டு வரி. ஓகே, ஐ திங்க் பேங்க் நிஃப்டி இஸ் நத்திங் டு வரி. பட் எதுக்கு இதில் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது ஓகே, ஸோ இது ஹை வந்து 23,211. ஓகே, 23,211. ஓகே,
ஸோ பேங்க் நிஃப்டி நத்திங் டு வரி நினைக்கிறேன், ஏன்னா பிகாஸ் எல்லாமே மேலே தான் இருக்குது. ஸோ டுடே க்ளோசிங் இஸ் பி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பேனிக். இந்த மாதிரி இறக்கும்போது பயந்து வெளியே ஓடி போயிடாதீங்க. ஓப்பன் எல்லாத்துக்குமே எல்லாம் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தாலே நம்மளுக்கு ஒன்றும் தெரிஞ்சிடும். ஸோ ஜென்ரலாக அடிக்கும் போது மேலே நம்மளை அடிக்கும் போது மேலே ஏற்றி போய் தான் அடிப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே கூட பாருங்க, இங்கேருந்து ரேலி ஆகிட்டு கீழே வந்துட்டு தான் மேலே போகும் எப்போவுமே. ஸோ அதனால் இப்போ இங்கேருந்து ஐ திங்க் ப்ராப்ளி பெரிய ஜேர்னி இருக்கிறதுனால ரீட்ரெஸ் பண்ணி எல்லோரும் பயன்படுத்தி வெளியே வரோம். ஸோ நத்திங் டு வரி, டுடே இஸ் கோயிங் டு பி a good day. So far so good. Keep fingers crossed. Closing le paapom. Have a nice day. Bye.